God. Hallelujah. Hallelujah. எல்லாம் மகிழ்ச்சியோட அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah. உள்ளங்களில் இருந்தபடி எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க போகிறவர்கள் மாத்திரம் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மகிழ்ச்சி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். Hallelujah. Hallelujah. குடும்பமாய் நீங்கள் உட்கார்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. தொடர்ந்து நாம தேவனுடைய பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த ஆராதனை மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நல்ல ஒருவரை கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்பொழுது அவர்கள் வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கையை போல. ஆனால் அவர்கள் நோக்கி பார்த்த தேவன், அவர்களை வழி நடத்தின தேவன் அவர்களை வெறுமையாய் விடவில்லை. ஹல்லேலூயா. அது வனாந்திரமாய் இருந்தாலும் அந்த இடத்துல அற்புதமாய் அவருடைய தேவைகளை சந்தித்த தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம். விசுவாசிகள் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேசம் முழுவதும் பஞ்சமா இருந்தாலும், தேசம் முழுவதும் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாலும், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் மனதில் வைக்கக்கூடிய ஒரு காரியம், நாம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற தேவனானவர் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபம் உள்ளவர் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட பாடல்களை பாடி துதி பலிகளை செலுத்த தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல குடும்பமா உட்கார்ந்திருக்கோம். எல்லாருமே சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதனைக்கு பாத்திரராக இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் பயபக்தியோடு ஒரு மனதோடு ஒரே முகத்தோடு சேர்ந்து ஆராதிப்போமா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் பக்தன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். விசுவாசிக்கிறவர்கள் என் கூட சொல்லுங்க, எந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தாலோ, எல்லா வழிகள் மூடப்பட்டிருந்தாலோ, வானத்தையும் பூமியையும் படைச்ச கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்றவங்க சத்தமா விசுவாசத்தோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நாம இந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தருடைய ஒத்தாசை உங்கள் மேல் வரப்போகுது. கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இறங்க போகுது. கர்த்தருடைய கிருபை அதிகமாய் நம்மை நிரப்ப போகிறது. சேர்ந்து பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயே என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயே என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்னை யாரு நான் அது
தட்டி சேர்ந்து பாடுவோமா? நல்ல வாய்களை திறந்து பயப்படாதே, வரக்கரத்தாலே பாதுகாப்பே வென்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, விசுவாசத்தோடு பாதுகாப்பே வென்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்றே நீ வைத்தறினாய், பறிக்க இயலாதே வருமில்லை. பாசம் என்றே நீ வைத்தறினாய், என்னை மறவாதே சொன்னாரா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாதே சொன்னாரா, உந்தன் தயவால் சேர்ந்து உன்னை தொடுவோம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆக்கினியின் மறையாக அன்பரே சேர்ந்து சொல்லுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா. இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் எம்மை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உண்டோ? அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவைகள் ஒருபோது தலைகுனிவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் சேர்ந்து செல்வோமா? ஹல்லேலூயா. காக்கை குஞ்சுகளுக்கு போஷிக்கிற, ஆகாரம் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் மனிதர்களாகிய நம்மை அவர் போஷிப்பார் நிச்சயமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை ஒரு சில நிமிடங்களை கூட சேர்ந்து ஆராதிக்க போகிறீங்க? இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்த மன மகிழ்ச்சியின் நாளிலே நாம் எங்க இருந்தாலும் நாம் இருதயமாகி ஆலயத்திலிருந்து தேவனுக்கு ஆராதனை செலுத்தப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை ஆராதிக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கீங்க? சத்தம் கேட்கலையே, சத்தம் கேட்கலையே. நல்ல சத்தமா வீட்டுல இருந்து சத்தமா குடும்பமா சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி கண்களும் மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். துதிகளுக்கு பாத்திரராகிய கர்த்தர், தூயாதி தூயவர், என் நாமத்தை பிரஸ்தாபிக்கும் எந்த இடத்திலும் தான் வசனம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்திலும், அது ஆலயம் என்று குறிப்பிடப்படவில்லை. அது ஒருவேளை உங்க வீடா இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய எந்த இடமா இருக்கலாம், கர்த்தர் அந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஒரு மனதோடு ஒரே முகத்தோட சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அப்படியே ஒரு நிமிஷம், ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி எல்லோரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து விடுதலையாக நல்ல பிரைஸ் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர், துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர், துதிகள் மத்தியில வாசம் செய்ய வரம் பெற்றவர், துதிகளில வாசம் செய்ய பிரியமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் துதித்துக் கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே நம்முடைய துதிகளை கேட்க பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய செவியை நம் பக்கமாய் சாய்த்திருக்கிறதான இந்த வேளையிலே எல்லாரும் நல்ல துதி சத்தத்தை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பாத்திரர் என்பதை அறிக்கையிடுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் ஆவிக்குள்ளாக இணைந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. We praise you, Lord. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திர
பாத்திரரே வல்ல தேவா, பாத்திரரே அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பாத்திரரே தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து முடிந்தவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே எங்கள் துதிகளுக்கு பாத்திரர், நீர் ஒருவரே சகல மகிமைகளுக்கும் பாத்திரர். சொல்லுங்க பார்க்கலாம். Thou art worthy, great Jehovah. Thou art worthy, mighty God. Thou art worthy, Abba Father. Thou art worthy, Lamb of God. இன்னும் ஒரு முறை சேர்ந்து முடிந்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து பாத்திரர் நீர் என்பதை அறிக்கையிடுகிறோம். சொல்லுவோமா? பாத்திரரே வல்ல தேவா, பாத்திரரே அப்பா பிதாவே, பாத்திரரே தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு போதகர் ஒரு இரவு நேரத்தில் பேருந்திலிருந்து இறங்கி மிகவும் இருட்டான அந்த சூழ்நிலையிலே மிக மழை, இடி, மின்னல், அப்படிப்பட்டதான ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே இருட்டான ஒரு நேரத்திலே தன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறதான அந்த நேரத்திலே வழி தெரியாமல், ஒளியின்றி, வெளிச்சமின்றி ஜெபம் பண்ணிக்கொண்டே போயிருந்தாரா? கேளுங்கள் பிரியமானவர்களே, அடுத்த அடி என்ன, எங்க வைக்கணும், அடுத்த அடி என்ன இருக்கிறது என்று வெளிச்சம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினே போய்கொண்டிருந்தாராம். அப்பா, நீங்க தான் எனக்கு வெளிச்சம், வழி தெரியாம கிருடனை போல போய்கொண்டிருக்க என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கிறதான ஒரு அந்த சூழ்நிலையில வானத்திலிருந்து திடீர்னு ஒரு மின்னல் சடுதியாய் அடிக்க ஆரம்பித்தது. திடீர்னு அவர் கண்ணை வெளிப்பா பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று அவருக்கு ஒரு அடி அருகில் இருக்கிறது. அதை பார்த்ததும் மிகுந்த ஆச்சரியத்துக்கு, மிகுந்த ஒரு பிரமிப்புக்குள்ளாகி, இன்னும் ஒரு அடி தூரம் இருந்தா நான் கிணறுல என்னுடைய ஜீவன் போயிருக்குமே, என்னுடைய ஜீவன் முடிந்திருக்குமே என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த வேளையிலே தேவனுக்கு நன்றி செலுத்தினாரா? என்னை காப்பாற்றினீங்களே, நன்றி ஆண்டவரே. என் ஜீவனை காப்பாற்றினீரே, நன்றி ஆண்டவரே. என் ஜீவன் உமக்கு பார்வைக்கு அருமையானபடியினால் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றின தேவன் என்று அவர் சொன்னார். என் ஜீவனை காப்பாற்றினீரே. அவர் உள்ளம் உடைந்தது. தேவன் என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இருட்டான சூழ்நிலை யாரும் இல்லை என்று நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த மின்னலை அனுப்பி அவருடைய ஜீவனை பாதுகாத்த ஆண்டவர் என்று நீங்கள் ஆராதிக்கிறதான இந்த வேளையிலே தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்க போகிறார். அவருடைய சமூக தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்க போகிறார். அவருடைய பணிபடி தூதர்களை அனுப்பி உங்களுக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவர் மிகுந்த ஒரு தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே உள்ள முடைந்த அந்த சூழ்நிலையிலே தேவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று பிரமிப்பான அந்த சூழ்நிலையிலே அவர் மனதிலே தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே போனார்.
அவர் பாடின ஒரு பாடல் என்ன தெரியுமா? அவருக்கு நினைப்புக்கு வந்த ஒரு பாடல், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, என்னை காத்திடுவார் அவர் கிருபையாலே. ஹல்லேலூயா. இந்த பாடலை அப்படியே பாடிக்கொண்டு அவர் நன்றி செலுத்தி தேவனுக்கு வீடு திரும்பினாரா? கூட பிரியமானவர்களே, எந்த பிரச்சனை வந்தாலும், உலகம் முழுவதும் இது போல தாக்கங்கள் அதிகமாக இருந்தாலும், அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை காக்கிற தேவன், ஹல்லேலூயா, நம்மை கரிசனை உள்ள தேவன், நம்மை நினைவாயிருக்கிற தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. கூட சேர்ந்து சொல்வீங்களா? காக்கும் தெய்வம் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி எல்லோரையும் கூட சேர்ந்து அவரை நம்பி இருக்கிற ஜனங்களாகிய நம்மை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்த்திருக்கிற நம்மை ஒருபொழுதும் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஒரே முறை பாடி முடிப்போமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, தொடர்ந்து தேவ செய்தியின் மூலமாய் நம்மோடு பேச போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமா, நம்மளை இந்த ஆராதனையில் எங்களுடைய துதிகளை மகிமை உமக்கே கொடுக்கிறோம்ப்பா. உம்மை நம்பி இருக்கிற ஜனங்களாக எங்களை நீ போஷிக்கிற தேவன், எங்களை நீ பராமரிக்கிற தேவன், எங்களை நீ பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரை, காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கர்த்தரை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
தொடர்ந்து தாசனை கொண்டு பேசுங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் ஜீவ வார்த்தை கொண்டு ஜனங்களை உள்ளங்களை தேற்றுவீராக. தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலே, இந்த பரிசுத்த ஆராதனை மூலமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். சரீரத்தின்படி நாம் ஒருவேளை ஆலயத்தில் கூடி வர முடியாவிட்டாலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கும்படி, தேவ சமூகத்தை உணரும்படி நம்முடைய வீடுகளிலேயே நமக்கு இந்த வசதியை செய்து கொடுத்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆலயத்தில் எப்படி நீங்கள் பயபக்தியோடு கூட இருக்கிறீர்களோ அதே போல கூடி வந்து குடும்பமாக வேதத்தோடு குறிப்பேடோடு உட்காரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேலைகள் அலுவல்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி உட்கார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பல்லவியை நான் உங்களோடு கூட பாடுபடி விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து பாட விரும்பும் பாடம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் திண்ணமே. இதுவரை நடத்தின எபினேசர் தேவன் இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உள்ளை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. ஆக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரின் தினமே. பாடுகள் சகித்தார் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தார் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் என் மனமே, கண்ணீரே மனமே. சிலுவை சுமந்தால் ஸ்வாபம் மாறும் தெரிந்து கொள் மனமே. சிலுவை சுமந்தால் ஸ்வாபம் மாறும் தெரிந்து கொள் மனமே. சீடன் அவன்தானே,
ஓய்வு நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிற கர்த்தருடைய செய்தி, நம்மை காக்கும் தேவன், இஸ்ரவேலை காக்கும் தேவன். இஸ்ரவேலை காக்கும் தேவன் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய செய்தியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 4 குறிப்பாக இதை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, அவர் பஞ்ச காலத்தில் நம்மை காக்கும் தேவன். இரண்டாவது, யுத்த காலங்களில் பட்டயத்திற்கு நம்மை காக்கும் தேவன். மூன்றாவது, வியாதி காலங்களில் நம்மை காக்கிற தேவன். நான்காவது, சோதனை காலத்திற்கு நம்மை காக்கிற தேவன். மறுபடியும் சொல்லுகிறேன். முதலாவது, பஞ்ச காலத்தில் காக்கும் இஸ்ரவேலின் தேவன். இரண்டாவது, யுத்த காலத்தில் பட்டயத்திற்கு விலக்கி காக்கும் இஸ்ரவேலின் தேவன். மூன்றாவது, வியாதி காலங்களில் நம்மை விலக்கி காக்கும் இஸ்ரவேலின் தேவன். நான்காவது, சோதனை காலத்திற்கு நம்மை பாதுகாக்கும் இஸ்ரவேலின் தேவன். இந்த 4 காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் பார்க்கிறோம், பஞ்ச காலங்களில் நம்மை காக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆதி நாட்களிலே, ஒரு பிதாக்கள் காலத்திலே, ஆபிரகாம் காலத்தில் ஒரு கொடுமையான பஞ்சம் வந்தது. ஈசாக்கினுடைய காலத்திலும் பஞ்சம் வந்தது. அதே போல எலியாவினுடைய காலத்திலும் கடுமையான ஒரு பஞ்சம் வந்தது. இந்த பஞ்ச காலங்களில் ஏன் பஞ்ச காலங்கள் வருகிறது? வேதாகமத்தில் பார்க்கிறோம், மழை பெய்யாதபடி தேவன் மழையை தடுத்து விடுகிறார். அப்பொழுது பூமியிலே விளைச்சல்கள் இருப்பதில்லை. விதைப்பும் அறுப்பும் இல்லாத காலகட்டத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம்? தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த பஞ்ச காலங்களில் அவருடைய நாம தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகி நம்மை அவர் போஷித்து காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். குறிப்பா எலியாவுடைய காலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்தில் அவன் தீர்க்கதரிசியாக இருந்த பொழுது, இஸ்ரவேல் தேசத்திலே ஆகாப் என்பவன் இஸ்ரவேலின் ராஜாவாகவும், ஏசபேல் என்ற ஸ்திரீ அவனுக்கு மனைவியாகவும் ராணியாகவும் இருந்தார்கள். இந்த 3 பேரும் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் 3 பிரதான பாவங்கள் அவர்கள் மூலமாய் தேசத்தில் பெருகின்றன. ஒன்று, விக்கிரக ஆராதனையை அவள் அதிகமாய் பரப்பினாள். இரண்டாவது, வேசித்தனம் செய்கிறவளாய் காணப்பட்டாள். மூன்றாவது, அந்த தேசத்தில் மந்திரவாத தீய சக்திகள் அதிகமாய் அவள் மூலமாக செய்யப்பட்டது. 3 பிரதான பாவங்களின் நிமித்தம் தேவனோட கோபம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில 3.5 வருட காலங்கள் பஞ்சத்தை வரவழைத்தார். ஏன் பஞ்சகாலம் வந்தது? தேவனுடைய கோபத்தினால் வந்தது. ஏன் தேவனுடைய கோபம் வந்தது? தேசத்தினுடைய பாவத்தினால் வந்தது. தேசத்தினுடைய பாவத்தின் மூலம் தேவனுடைய கோபம் வந்தது. தேவனுடைய கோபத்தின் மூலம் அந்த பஞ்சகாலம் உண்டாயிற்று. அந்த பஞ்சகாலம் என்பது விதைப்பும் அறுப்பும் இல்லாமல் இருந்த, ஆடு மாடுகளுக்கும் புல் கிடைக்காத, ஜீவராசிகளுக்கு எந்த ஜீவனும் கிடைக்காத, மக்களுக்கு கிடைக்காமல் பசியிலும் பட்டியலிலும் வறட்சியிலே அவர்கள் மடிந்து போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் திஸ்பியனாகி எலியாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஏன் அந்த நாட்களிலே எலியாவை அபிஷேகம் பண்ணினார்? அவன் ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார். அவன் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். அவன் இஸ்ரவேலின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவனாக அவன் அபிஷேகம் பண்ணினார். அவன் செபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணினார்.
சுருக்கமா சொல்ல போனால் தேசத்தில் ராஜா ராணியாக ஆகாப் யேசபேல் இருந்தபடியால் அவர்கள் வைத்ததுதான் சட்டம், அவர்கள் போட்டதுதான் சட்டம். ஆகையினால் அவர்களை எதிர்க்கவோ கண்டிக்கவோ ஒருவரும் இல்லாத காலகட்டம். ஆகையினால் தான் ஆதி நாட்களிலே பாவம் நீதி நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காக அவன் ராஜாவானாலும் ராணியானாலும் தேசத்தின் பெரிய அதிகாரியா இருந்தாலும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். ஆதி நாட்களிலே ஒரு கிராமத்திற்கு ஒரு பட்டணத்திற்கு தீர்க்கதரிசி வரும் பொழுது கிராம மக்கள் பயப்படுவார்களாம். ஐயோ, தேவ மனிதன் என்றும் ஞான திருஷ்டிக்காரன் என்றும் தீர்க்கதரிசி என்றும் பேர். அவள் வரும் பொழுது பயப்படுவார்கள். தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வரும் பொழுது அந்த ஊர் மூப்பர்கள் வந்து பயந்து கேட்டார்கள், ஐயா, நீங்க தீர்க்கதரிசி எதற்காக இங்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். பலியிடும்படி வந்தேன் என்று அவர் சொல்கிறார். அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் வந்தால் அவருடைய வார்த்தைகள் கடினமாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கும். ஆகையினால்தான் ஜனங்கள் பயப்படுவார்கள். ஒரு தேவ ஊழியக்காரன் தேவனுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். ஒரு தேவ ஊழியக்காரனுக்குள் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஒரு தேவ மனிதனுக்குள் ஊழியனுக்குள் பக்தி வைராக்கியம் காணப்பட வேண்டும். இந்த மூன்றும் உள்ளவன் தான் ஒரு தீர்க்க தரிசன ஊழியமா இருக்க முடியும். ஏதோ செம்பு எடுக்கிற, தகடு எடுக்கிற, பானை கொடுக்கிற, தாயத்தை எடுக்கிற, தாயத்தை கட்டுற என்று சொல்லி கொண்டு குறி சொல்லுகிற மாதிரி சொல்லிட்டு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதல்ல தீர்க்க தரிசனம். மஞ்சள் நிற புடவையை பார்க்கிறேன், சிவப்பு நிற உடையை பார்க்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் அந்த காலத்தில் எலியா, எலிசா, சாமுவேல், தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் அவர்கள் கண்ட தரிசனங்களை சொன்னார்கள், கண்ட சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாக சொன்னார்கள், கடவுளுடைய எச்சரிப்பின் சத்தத்தை சொன்னார்கள், சகலத்தை பக்தி விருத்திக்காக சொன்னார்கள், அவர்கள் தேசத்தை எச்சரிப்பதற்காக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நினிவே பட்டணத்து மக்கள் மிகவும் கொடுமையான தேவ பயம் இல்லாத பக்தி இல்லாத மக்களாக இருந்த பொழுது தீர்க்கதரிசியாகிய யோனாவின் மூலமாக போய் திருவுள்ளம் பற்றி ஆண்டவர் அந்த பாவத்தை குறித்து எச்சரித்தார். 1,20,000 பேர் கொண்ட அந்த நினிவே பட்டணத்து மக்கள் ஒரே நாளில் நட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பினார்கள். இந்த நாளிலே தீர்க்க தரிசிகள் என்று விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இல்லை. தீர்க்க தரிசனத்தினுடைய ஜீவிதம் அவர்களுக்குள் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் யாரை குற்றப்படுத்த விரும்பவில்லை. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எலியா ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள தீர்க்கதரிசி, ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவன் மிகவும் ஆவியில நிறைந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். நேரடியாக போய் யேசபேலையும் ஆகாபையும் கண்டித்து உணர்த்தினான், நீங்கள் செய்கிறது தவறு. யெகோவா தேவனை கோபப்படுத்துகிறீர்கள், யெகோவா தேவனை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். இந்த 3 விதமான பாவங்களினாலே நீங்கள் யெகோவா தேவனை கோபப்படுத்தீர்கள். ஆகையினால் 3.5 ஆண்டுகள் தேசத்தில் பஞ்சம் இருக்கும் என்று சொல். அவருடைய கடுமையான வார்த்தைகளை கேட்டவர்கள் எலியாவை கொலை செய்யும்படி திட்டமிட்டார்கள். காரணம், எலியா மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவன். அவன் பணத்திற்காக பொருளுக்காக ப்ளீஸ் பண்ணுகிற ஊழியக்காரன் அல்ல. ஜனங்களை அவன் ஃபேவர் பண்ணுகிற ஊழியக்காரன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறத அப்படியே சொல்வான். அவனுக்கு அவன் மனைவி பிள்ளைகள் இல்லாத ஒரு பிரதிஷ்டம் உள்ளவன். அவன் நசரேய பிரதிஷ்டம் உள்ளவன். அவன் திருமணம் பண்ணாதவன். அவனுக்கு வீடு, வாசல், தோட்டம், துறவு ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற ஒன்றை அவன் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. கர்த்தர் கொடுத்தால் சாப்பிடுவான், இல்லாட்டி எங்காவது காடு, மலை, குகை, எங்காவது பள்ளத்தாக்கு, அங்க ஒளிந்திருப்பான். அந்த தீர்க்கதரிசிகள் செய்த காரியங்களை இதுவரைக்கும் யாரும் செய்யல. அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். காரணம், பொருளாசை, பண ஆசை, பெண்ணாசை, நில ஆசை ஒன்றும் இல்லாத தேவனுடைய பிரதிநிதிகளாக தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். எலியாவின் காலகட்டத்திலே அந்த ஆகாப் ராஜாவும் யேசபேலும் தேசத்தில் கொடுமையான காரியங்களை செய்து வந்தார்கள். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் சொன்னார், 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அந்த ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம்.
உன்னை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். நீ போய் கேரித் ஆற்றண்டரையில் ஒளித்துக் ஒளித்து கொண்டிரு. அந்த காலத்துல கர்த்தர் எங்க சொன்னாரோ அங்கதான் ஊழியக்காரர் இருந்தார். கர்த்தர் சொன்னார் கேரித் ஆற்றங்கரையிலே போய் ஒளித்துக் கொண்டிரு. அந்த கேரித் ஆற்றங்கரையிலே போய் அவன் ஒளித்துக் கொண்டிருந்தான். ஆற்றங்கரையிலே ஆடு மாடுகளை அந்த காலத்தில் குளிப்பாட்டுவது வழக்கம். ஆடு மாடுகள் தண்ணீர் குடிப்பது வழக்கம். அந்த காலத்திலாம் கிராமத்து மக்கள் இந்த காலத்து போல போர் வாட்டர் மினரல் வாட்டர் கிடையாது. அந்த காலத்துல குளம், குட்டை, ஆறு, நதி போன்ற இடங்கள் தான் போய் தண்ணீர் எடுத்துக் கொள்வார்கள். ஒரு பக்கம் குடிக்கவும் தண்ணி எடுப்பாங்க, ஒரு பக்கம் ஆடு மாடுகள் குளிக்க வைப்பாங்க, ஒரு பக்கம் ஆடு மாடுகள் குடிக்கும். இந்த மாபெரும் தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருந்து அந்த தண்ணீரை தான் குடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் சொல்லுகிற கால அளவு வரைக்கும் அந்த ஆற்று தண்ணீரை அவன் குடித்துக் கொண்டிருந்தான். அந்த இடத்திலே கர்த்தர் அவனுக்கு காகங்களை அனுப்பினார். காகங்கள் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் 2 வேளை அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் வறட்சிங்க, விளைவு இல்லை, அறுப்பு இல்லைங்க, செழுமை இல்லை, ஆகாரம் இல்லை, எல்லாம் பஞ்சத்துல செத்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவ மனிதனாகிய இந்த எலியா தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தபடியால் அவனை போஷிக்க காகங்களை கட்டளையிட்டார். என் அருமை தேவ ஊழியக்காரர், நீங்க நினைக்கலாம் சர்ச்சை 2-3 வாரமா ஓடிட்டு இருக்கிறோம், எப்படி போஷிக்கப்படும் குடும்பமா, எப்படி நம்ம போஷிக்கப்படுவோம்? ஆச்சரியமா ஆண்டவங்களை போஷிப்பார். ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், நீங்க கூட வருமானம் இல்லை, வேலை இல்லை, எப்படி கடவுள் நடத்துவார்? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டணம் கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தைரியமா விசுவாசத்தோடு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவர்கள் விதைக்கிறதும் இல்லை. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளும் விதைக்கிறதில்லை, அவைகள் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை போஷித்து கொடுத்து வித்து பராமரிக்கிற கர்த்தர் உன்னையும் பராமரித்து போஷிப்பார். அங்க பார்க்கிறோம், அவனுக்கு காலையும் மாலை கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்தது. அடுத்தது பார்க்கிறோம், அங்கிருந்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்க இருக்கிற விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவர் முதலாவது போஷிக்க கட்டளையிட்டார், இப்பொழுது பராமரிக்க கட்டளையிட்டார். போஷிப்பு என்பது ஒன்லி ஃபீடிங், அவனுக்கு வேண்டிய உணவு கொடுக்கிறார். பராமரிப்பு என்பது அக்கமடேஷன், அவனை தங்குவதற்கு, அவனை பராமரித்துக் கொள்வதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். சாரிபாத் என்ற ஊருக்கு போ. அங்க போகிறான், பல மைல் நடந்து போகிறான். போனா அங்க ஒரு ஏழை பெண் தன்னுடைய பிள்ளையோடு விறகு பொறிக் கொண்டிருக்கிறார். அங்க போய் அந்த ஸ்ரீனிடத்துல, மகளே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு கேட்கிறார். அவன் தண்ணீர் கொண்டு வர போகும்போது அப்படியே ஒரு அடையும் கொண்டு வா. அப்பதான் பரிதாப சொல்றா, ஐயா பானையில் ஒரு முடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்ல, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. இதுதான் இப்போ இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். கொஞ்சம் அரிசி தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க சத்தியத்தை நல்லா கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலியா என்ற ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் போய் பரவாயில்ல, அப்படி சூழ்நிலை இருந்தாலும் அவர் சொல்றார், 2 விறகு பொறுக்கி நாங்கள் சாப்பிட்டு விட்டு செத்து போக இருக்கிறோம். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, அந்த ஸ்திரீ விதவிக்கு லாஸ்ட் நைட், கடைசி இரவு, தன்னோட குழந்தையோடு சாப்பிட்டு கடைசி சாப்பாடு. அல்லேலூயா. கடைசியா சந்திக்க இருக்கிற மனிதன் எலியா. கடைசி இரவு, கடைசி உணவு, கடைசி வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறா. ஐயா, உங்களை பார்த்தா ஒரு தேவ ஊழியக்காரன் போல இருக்கிறது, ஆனாலும் என்னோட பரிதாப நிலையை சொல்லுகிறேன், இன்றைக்கு இரவு நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு தான் கடைசி சாப்பாடு.
ஏன்னா தேசம் முழுவதும் பஞ்சம் இருக்கிறது. ஆகையினால் ஆனாலும் நீங்க ஒரு தேவ ஊழியக்காரனா இருக்கிறபடியால் உங்களுக்கு முதலாவது அடையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த 2 அடையில ஒரு அடையை கொண்டு வந்து தேவ மனிதனிடத்தில் கொடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தையை சொன்னா? பஞ்சத்திற்கு பயப்படாது, கொரோனா சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலை பயப்படாது, வறுமையை பார்த்து பயப்படாது, வருமானம் இல்லை என்று பயப்படாது, யாரும் உதவி செய்ய இல்லை என்று பயப்படாது, எனக்கு வேலை இல்லை என்று பயப்படாது, வெளியில போனா கொள்ளை நோய் பயப்படாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, மகனே, ஊழியக்காரனே, வாலிப தங்கச்சி, ஸ்திரீயை, குடும்பத்தை நடத்துகிற அம்மா பயப்பட. எதுக்கு பயப்படா? தேசம் எங்கும் பஞ்சம் பயப்படா, மழை பெய்யவில்லை பயப்படா, வறட்சி பயப்படா, இன்னைக்குதான் கடைசி சாப்பாடு என்று சொல்லி நீ கடைசி கட்டத்தில் இருக்க, நீயும் பிள்ளை பயப்படாதே. கர்த்தர் சொல்றாரு எலியாவின் மூலம், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, முதல்ல ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இங்க ஒரு பிரமாணத்தை கவனிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? தேவனுக்கு, தேவ ஊழியக்காரன். 2வது சொல்றாரு முன்பு, 2வது பின்பு. சொல்றாங்களாமா? சொல்றாங்களா? முன்பு பின்பு. அதுல முதல், அதாவது முதல் அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி. நமக்கு முன்னால செய்ய வேண்டியது எது, பின்னால செய்ய வேண்டியது எது என்று நமக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியம் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு. பின்பு அக்கமடேஷன், கர்த்தர் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வாரு. முன்பு அதிகாலையில் அவரை தேடு, முன்பு வேதத்தை வாசி, முன்பு கடவுளுக்கு காணிக்க தசமாத்து முதல்ல கூடி. எங்க சபையில ஒரு விதவை இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டுல கொய்யா மரம், மாமரம், தக்காளி செடி எல்லாம் இருக்கும். அதை பழுத்த உடனே முதல் ஃப்ரூட் கொண்டு வந்து காணிக்க கொடுப்பாங்க. அது 2-3 தான் இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க, ஐயா முதல்ல நீங்க கடவுளோட பிள்ளைக்கு கடவுளுக்காக கொடுக்குறேன் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, எல்லாத்தையும் சாப்பிட்டு மிச்சம் மீதியை கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்க கூடாது. ஊழியக்காரன் மீந்து போன சாப்பாடு, பழைய துணி, அழுகி போன தக்காளி. ஒரு முறை வந்தாங்க, அவங்க கொண்டு வந்து ஒரு மதியம் 1 மணி மேல 1:30 மணி இருக்கும், நல்ல வேர்த்து விறுவிறுத்து ஒரு கோழியை கையில் பிடிச்சி வந்தாங்க. நான் என் மனைவி பார்த்து சொன்னேன், சொன்னம்மா இந்த சிஸ்டர் வராங்க, நல்ல வெயில் வேலை காணிக்க கொடுக்க வராங்க, உடம்பெல்லாம் வேர்த்து போயிருக்கு, வந்தவொடனே அவங்க குளிர்லாம் தண்ணி கொடு, அவங்கள டீ போட்டு கொடுன்ற. அவங்க வந்தவொடனே அவன் நல்லா இருப்பானா அப்படின்னாங்க. அது வந்தவொடனே நல்லா இருப்பானான்னு சொல்லிட்டு வாங்க உள்ள உட்காருன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தோம். அவன் நல்லா இருக்க மாட்டாங்க. யார் மாண்ண? அவன் தான் பக்கத்து வீட்டுக்கார பையன். எதுக்கு மாண்ண? நல்ல முட்டையோட கோழிய கல் எடுத்து போட்டு பறக்க படிச்சுட்டான். பறக்க முடியல, கால் ஒட்டி போச்சு. அதனால தான் காணிக்காது கொடுத்துட்டு போகலான்னு வந்தாங்க. அப்போதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது, அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொன்னாங்களே. நான் சொன்ன மனசுக்குள்ள அவன் நல்லா இருக்கட்டான், அவன் நல்லா இருக்கட்டான். ஏனென்றால் அவன் கல்லை அடிக்க விட்டால் இது கால் உடைய போவதில்லை, இது கால் உடையா விட்டால் இவர் காணிக்க கொடுக்க போவதில்லை. சில பேர் காணிக்க கொடுக்குறது இப்படி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில முதல் நேரம் கடவுளுக்கு கொடு. உன் வாழ்க்கையில முதலாவது. ஆபிரகாம் லிங்கன் என்ற ஒரு தெய்வ மனிதன் அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஆகிறார். அவர் ஒரு முறை ஒரு பெரிய விஐபிக்கு டைம் கொடுத்தார். சார், லிங்கன் சார், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், எனக்கு நாளைக்கு தினத்துல அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டார். ஒரு 5:30 அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். 5:30 மார்னிங் வந்து என்ன பாருங்க. இவர் 5 o'clock போயிட்டார். ஏன்னா அவர் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆச்சு. 5 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டாரு. அப்பாயின்மெண்ட் காமிச்சாரு, உள்ள விட்டுட்டா ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்காரு. அப்போ 5 மணிக்கு எல்லாம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஆபிரகாம் லிங்கன் பக்கத்து ரூம் ஆபீஸ்ல இருக்காரு. என்னன்னு பார்த்தார். முடிஞ்ச உடனே கேட்கலாம்,
நமக்கு அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு யாருக்கும் பேசிட்டு இருக்காரு அப்படி. அவர் உள்ள இருந்து வெளியே வந்த உடனே குட் மார்னிங் சார் பேசணும்னு கேட்டார். முதல் கேள்வி, சார் எனக்கு தானே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் தான். அவர் சொன்னாரா, உங்களுக்கு செகண்ட் அப்பாயின்மெண்ட் தான். சார் என்ன சார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என் வாழ்க்கையில எப்பவுமே ஃபார் ஜீசஸ் ஒன்லி. இயேசு. ஹalleluya. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கீரைக்காரனுக்கு, முதல் அப்பாயின்மெண்ட் பால்காரனுக்கு, முதல் அப்பாயின்மெண்ட் உங்க வீட்டுக்காரங்க. என்னங்க மிளகா தூள் இல்ல, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். நல்லா கவனிக்கிறீங்க. நம்ம உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா அவர்கிட்ட தான் முதல்ல பேசணும். முதல் நேரம் கடவுள் முதலாவது பேசுகிற வார்த்தை இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு படுக்க விட்டு எழுது. என்னங்க அரிசி இல்லை வாங்கிட்டு வந்துருங்க, 10 மணிக்கெல்லாம் கடை முடியுங்கன்னு சொல்லக்கூடாது. இன்னாங்க அப்படின்னாலே உனக்கு கிருபையே போச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், seek ye first the kingdom of God. முதலாவது ஆபிரகாம் யாரு கொடுத்த நேரத்தை. அதனால தான் உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற பதவி அமெரிக்கா பிரசிடென்ட் அவர் கடவுள் முதல். ஐயா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை. இந்த 2 வார்த்தை பாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை என்னை கனம் பண்ணுகிறவர்களை. அவரை நீ கனம் பண்ணினா உன்னை அவர் கனம் பண்ணுவார். உன்னை எல்லாரும் மரியாதைக்குரிய மனுஷனா நீ மாறணுமா, அவர் ஆனர் பண்ண. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அப்படிதான் தேவனை கனம் பண்ணினான். அதனால எலியா சொன்னா, முன்பு முதலாவது எனக்கு அடை கொண்டு வா, பின்பு உனக்கு கொடுக்கலாம். அவன் போய் அடை கொண்டு வந்து என்ன செய்தான், செய்து கொடுத்தான். பிறகு அவன் சொன்னான் 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து இதான் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம். உன் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை. அதாவது உன்னுடைய கோதுமை அல்லது உன்னுடைய அரிசி, உன்னுடைய தானியம் செலவழியாது. நீங்க நினைக்கலாம், பாஸ்டருக்கு நம்மளோட வருமானம் எல்லாம் தெரியல, சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காரு ஏதோ ஒண்ணு. கர்த்தரோட வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நானும் ஒரு தீர்க்க தரிசி தான், தேவ மனுஷன் தான். ஆகையினால் அவளுடைய கலசம் எப்பொழுது நீ முதலாவது கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, கர்த்தரோட ஊழியக்காரனை கனம் பண்ணும் பொழுது, மீந்தது சோர்ந்தது நல்லத்தை கொண்டு வந்து அழுகி போன கத்திரிக்காய், அழுகி போன முட்டை, முட்டையிடாத கோழி இல்லையா, அடிபட்டு போன கால் உடைஞ்ச ஆடு, இதெல்லாம் கொண்டு வந்து நசல் கொண்டதெல்லாம் மல்கியாவில் சொல்றாரு, நசல் கொண்டதெல்லாம் யார் ஏதோ எங்களால் முடிஞ்சதை நம்ம கொடுக்குறோம். இந்த பாலிஷ் எல்லாம் பண்ணாது, இந்த பாலிஷ் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் சத்தியத்தை பேசுறேன். முதலாவது நேர்த்தியானத, முதல் தரமானத கடவுளுக்காக கடவுளுக்கு கொடுக்கும். கடவுளுக்கு கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. தொழுவூர் கிளை சபையில, எங்களுக்கு தொழுவூர் கிளை சபையில பாஸ்டர் காலிம் கார்த்திக் அங்க பாஸ்டர் இருக்காரு. அங்க குரு அப்படின்னு ஒரு தம்பி இருக்காரு தொழுவூர் கிளை சபையில. நான் மாதத்துக்கு ஒரு முறை அப்ப திருவிருந்து கொடுக்க போவேன். எல்லாரும் காணிக்கை கொடுப்பாங்க. ஆனா அந்த தம்பி கொடுக்குற காணிக்கை கவர்ல எப்பவுமே நியூ கரன்சி தான் இருக்கும். எனக்கு அவர் கொடுத்த நாட்கள் எல்லாம் நியூ கரன்சி தான், எல்லாமே காணிக்கை தான். நான் யாரையும் குற்றப்படுத்தல, மிகைப்படுத்தல. நியூ கரன்சி தான், நியூ கரன்சி. அவர் வைக்கிற காசெல்லாம் எனக்கு மற்ற காசும் அதே 100 அதே 500 தான். ஆனா இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா. ஒரு நாள் கேட்டேன், தம்பி உங்களுடைய ஆஃபரிங் மாத்திரம் எப்பவுமே நியூ கரன்சி வைக்கிறீங்களா, எப்படி நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டேன். ஒருவேளை கேஷியரா இருப்பார் அப்படின்னு சொன்ன. இல்லையா, நான் அக்கௌண்ட்டாக தான் ஒர்க் பண்றேன், அக்கௌண்ட்ல. ஆனாலும் எனக்கு கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கைய, நான் வாங்குற காணிக்கைய பேங்க்ல கொண்டு போய் கரன்சியா மாத்தி கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்குறேன். கொடுக்கிற விதத்துல எவ்வளவு ஒரு கடவுளுக்கு கொடுக்கிற விதத்துல எவ்வளவு நேர்த்தி இருக்கு பாருங்க. சில நேரங்களில் ஆஃபரிங் வரும், 20 ரூபாய் 10 ரூபாய் எல்லாம் 4 பீஸ் 5 பீஸா உடைந்து தற்கொலை முயற்சி கடைசி கட்டத்தில் இருக்கு. அது என்ன பண்றதே தெரியாது எங்களுக்கு. அப்படி கொடுக்கக்கூடாது. கர்த்தர் கொடு. அந்த 3 வருட காலம் அவளுடைய அப்பத்தண்ணீர் அவளுக்கு கொடுக்கப்பட்டது, எண்ணெய் தானியம் கொடுக்கப்பட்ட மாத்திரல, அவளும் அவள் வீட்டார் எல்லாரும் புசித்தார்கள். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் வேதம் சொல்கிறது, வாசிக்க கேள். 5ஆம் வசனம்.
பறந்து காக்கிற பட்சிகளைப் போல பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல் ஆதரவாயிரும். பறந்து காக்கிற பட்சி. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த செய்திகளை நான் உங்களுக்கு தொகுத்துக் கொண்டிருக்கிறேன். பறந்து காக்கிற ஒரு பறவை. அந்த பறவை எது என்றால் கழுகுதான் பறந்து காக்கிற ஒரு பட்சி. இந்த கழுகை குறித்த சுவாரஸ்யமான சில காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அத ஒரு 2 அல்லது 3 காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவைகளை தன் செட்டைகளின் கீழ் சுமந்து கொண்டு போகிறது. 4 காரியங்கள் இந்த கழுகை குறித்த திவ்ய குணங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. கழுகு பறவைகளின் ராஜ பறவை என்று சொல்வார்கள். இந்த கழுகு தன் கூட்டை முதலாவது கலைத்து விடும். இது கூட்டை பெரும்பாலும் கண்மலையின் மேல் கட்டும். இந்த கண்மலையில் கட்டப்படுகிறதான இந்த கழுகு தன் கூட்டை ஏன் கலைக்கும்? அந்த கூட்டுக்குள் அருமையான சின்ன சின்ன குஞ்சுகள் இருக்கும், பொறிக்கப்பட்ட குஞ்சுகள் இருக்கும். அந்த குஞ்சுகள் தான் கொண்டு வருகிற இரையை சாப்பிட்டு கொண்டே வளரும். குறிப்பிட்ட கால அளவு வரும் பொழுது அது தானாக பறக்க வேண்டும், இரண்டாவது இறை தேட வேண்டும். இந்த 2 நோக்கத்தோடு தாய் பறவையாகிய கழுகு கூட்டை கலைத்து விடும். அதாவது அந்த வீட்டை கலைத்திடும். அது மிகுந்த கண்மலை உயரத்தில் இருக்கும். அந்த கண்மலை கூட்டை கலைத்து விட்டு அந்த குஞ்சுகள் எல்லாமே இப்பொழுது பறந்து பறந்து பறக்க ட்ரை பண்ணி அங்கிருந்து கீழே விடும். 2வது காரியம், அது தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடும் என்று எழுதப்படுகிறது. அது குஞ்சுகளை கண்காணிக்கும், பராமரிக்கும், கவனிக்கும். அந்த குஞ்சுகள் என்ன செய்யும்? முதல் பறக்க ஆரம்பிக்கும் தன்னுடைய சிறகுகளை இறக்கைகளை விரித்து மேலும் கீழும் அது பறக்க முயற்சிக்கும் பொழுது அது அசைவாடும் என்று அதை சுற்றிலும் அதற்கு கீழே அசைவாடி கொண்டே இருக்கும். குஞ்சுகள் பறக்கிற அந்த இடத்திலிருந்து அது கீழ்ப்பக்கம் அசைவாடி கொண்டே இருக்கும். முதலாவது கலைக்கும், 2வது அசை, 3வது தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்துக் கொள்ளுமா. அதாவது அது தவறி கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காக அதை மறுபடியும் தன்னுடைய செட்டைகளுக்குள் எடுத்துக்கொள்ளும். 4வது காரியம், அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு அது நல்ல பறக்கிற அனுபவம் வருகிற வரைக்கும் அதுக்கு பயிற்சி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும். அதனாலதான் பறந்து காக்கிற பட்சி என்று ஒரு பேர் இருக்கு. அந்த பறந்து காக்கிற பட்சியாக கழுகு இருந்தாலும் அந்த பட்சியை போல தேசத்திலே அல்லது உன்னுடைய பட்டணத்திலே உன்னுடைய வீட்டிலே உனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, என்ன ஆபத்துகள் வந்தாலும் அது போல காத்த தாய் பறவை எப்படி அந்த குஞ்சுகளை பராமரிக்கும்படி பறந்து வருகிறதோ அது போல கர்த்தர் பறந்து விரைந்து வந்து நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இந்த தாய் பறவை பார்க்கிறோம், கழுகை போல பறக்கிற ஒரு அனுபவம், கழுகை போல அசைவாடுகிற ஒரு அனுபவம். அதே போலதான் முதல்ல பார்த்தோம், இந்த பஞ்ச காலங்களில் எலியாவை காகங்கள் மூலம் பறந்து வந்து அவர் ஆகாரம் கொடுத்தார். 2வது அது யுத்த காலத்தில் நம்மை பாதுகாக்கிற கடவுள். ஒரு சம்பவத்தை வேதத்தில் பார்க்க போகிறோம். அசரியா ராஜா சனகரிப் என்பவன் எருசலேம் மேல் யுத்தம் பண்ணும்படி முற்றுகை போட வந்தான். அப்பொழுது எருசலேமிலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா என்ற தேவ மனிதன் இருந்தான். அவன் திரள் படைகளை அழைத்து திரட்டி கொண்டு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது எசேக்கியாவுக்கு என்ன செய்கிறதே தெரியல. எதிரி லட்சக்கணக்கான படைகளோடு கூட வந்து அழைக்கிட்டான். ஆனால் இவனும் யுத்தத்திற்கு ஆயத்தமாகாமல் அவன் என்ன செய்தான் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டை உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில்
பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள் அவர் ரட்டு என்றால் அந்த காலத்தில் ஒரு கிழிந்த துணியை உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து அடுத்த வசனம் அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு அவர்களுக்கும் ரெண்டு உடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினார். இவன் செய்த முதல் காரியம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பழைய வஸ்திரங்களை, கிழிந்து போன வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு மூப்பர்களுக்கு உடுத்தி தீர்க்கதரிசியிடத்தில் அனுப்பினார். இது வேதம் சொல்லுகிறது 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம்மை தாழ்த்தி எசேக்கியா ரெட்டுடுத்திக் கொண்டான், உபவாசித்தான், பழைய கிழிச்சல் உடைய உடுத்தி ஒரு ராஜாவா இருக்கிற அவன் பழைய கிழிச்சல் உடைய உடுத்தியது மாத்திரமல்ல மூப்பர்களை உடுத்தி தீர்க்க தரிசனத்துல அனுப்புகிறான். அவனுடைய கருத்தான ஜெபத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புத்தகம் வாசிக்கலாம். 36ஆம் அதிகாரம் 16-17. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி, சனகரிப் என்ற அந்த ராஜா ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தராகிய உம்மை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பினார். நிந்தித்தான். எருசலேமை முற்றுகையிட்டிருக்கிறான். எருசலேமை சங்கரிக்கும்படி வந்திருக்கிறான். நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர் சேனைகளின் கர்த்தர், நீ யுத்தத்தில் வல்லவர், நான் உமைதான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அவன் ஜெபித்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை முதலாவது மூப்பர்களுக்கு ரெட்டு உடுத்தி அனுப்பினான். இரண்டாவது கர்த்தரை நோக்கி கதறி அழுதான். அடுத்தது அவன் தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட விசுவாச அறிக்கையை நாம் வாசிக்க போகிறோம். என்ன சொன்னா பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்க போகிறோம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், நம்முடைய எதிரியோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், சாத்தானோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், நமக்கு விரோதமா இருக்கிற மந்திரவாதியோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், நம்முடைய சத்துருவோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், நம்மோடு இருக்கிறவர்கள் கை கட்டி நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லுங்க. விசுவாசம் அறிக்கப்பட்ட நாங்க கொஞ்சம் ஜனம், நாங்க 7 ஜனம், நாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நம்மளை ஜெயிச்சுவாங்க போல இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அங்கே எலிசா என்ற தேவ மனிதன் இருக்கிறான். அவருக்கு ஒரு உடன்படிக்கைக்காரன் இருந்தான். அவர்கள் இருவரும் ஒரு இடத்துல இருந்தார்கள். அப்பொழுது இங்க பார்க்கிறோம், எதிரிகள் எல்லாரும் சீரியாவின் ராஜா எதிரில சண்டை போட இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தான். அப்பொழுது வரும்பொழுது இந்த காலம்பர உடன்படிக்கைக்காரனாகிய எலிசாவுடைய வேலைக்காரன் எழுந்து போய் வெளியே பார்க்கிறான். வாசிக்கிறோம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே
எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ஆ. ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். ஆ. அப்பொழுது வேலைக்காரனவனை நோக்கி, ஆ. ஐயோ என் ஆண்டவனே, ஆ. என்ன செய்வோம் என்றான். அந்த உடன் ஊழியக்காரன் எலிசாவோட உடன் ஊழியக்காரன் காலம் வரை எழுந்துச்சு வெளியே போய் போகிறான். அங்க லட்சக்கணக்கான குதிரைகள் ரதங்கள் எல்லாம் சூழ்ந்து பட்டயத்தோடு யுத்தம் பண்ண நின்று கொண்டிருக்கிறார்கள். இவன் அதை பார்த்தோம்னா பயந்து போனான், நடுங்கி போனான். எஜமானாக எலிசா கிட்ட சொன்னா, எஜமானே, ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஊழியக்காரர் சொல்றான், என்ன செய்வோம், என்ன செய்வோம்? இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை வந்திருக்கு, கொள்ளை நோய் வந்திருக்கு, பட்டயம் வந்திருக்கு, பஞ்சம் வந்திருக்கு, என்ன செய்வோம், என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கவனிக்க, அந்த நேரத்தில் அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்து. இந்த எலிசாவோட அபிஷேகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்றான், அந்த சூழ்நிலை கேட்ட உடனே ஐயோ அப்படியா என்று சொல்லல, பயப்படாத. அந்த எதிராளியுடைய ராணுவத்தை பார்த்து பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்து, அவர்களோடு கூட பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். எலிசா having divine faith. ஹalleluya. அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. அவன் சொன்னா, அவனோடு கூட பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீங்கள் சொல்லுங்க வாய் திறந்து, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இரண்டாவது அவன் செய்த காரியம், முதலாவது faith confess, இரண்டாவது prayer பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, எனக்கு இருக்கிற தரிசனம் மனக்கண்கள் இவனுக்கு இல்ல, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று விண்ணப்பம். முதலாவது faith confess, இரண்டாவது prayer attitude. இது ரெண்டும் அவனுக்கு அந்த சூழ்நிலையில இருந்து. நமக்கு இந்த சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். தேசமெங்கும் கொரோனா வந்திருக்கு, கொள்ளை நோய் வந்திருக்கு, என்ன பண்ணலாம் என்று உலகம் பயப்படுகிறது. உண்மைதான், நமக்கு ஒரு கலக்கம், பயம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான விசுவாச வார்த்தைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த விசுவாச வார்த்தைகளை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது வாயில அறிக்கை பண்ண வேண்டும். இந்த ரெண்டத்தையும் நம்ம செய்ய வேண்டும். ரெண்டு காரியங்கள் மனதில் பட்டது. ஒன்று faith confess, அவனோட கூட பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள். அந்த எலிசாவோட வார்த்தை கேட்ட நம்ம கூட அந்த பயம் வந்திருக்கும், ஐயோ அப்படியா, எங்கயாவது ஓடி போயிடலாம். ஆனா சொன்னான், இரண்டாவது அவரோடு பார்க்கலாம், இவன் கண்களை என்ன நடந்தது பாரு. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தால், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும். ஹalleluya, 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 ஹalleluya. இங்க நடந்த ஒரு காரியம், அற்புதம் என்னவென்றால், முதலாவது faith confess, இரண்டாவது prayer attitude. இந்த ரெண்டு காரியத்தை செய்தான். ஆகையினாலே எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரையும் அக்னிமயமான ரதங்களை சூழ்ந்திருக்கிறது. நம்மை பாதுகாக்கும்படி இஸ்ரவேலை காக்கிற தேவன் யுத்த காலமாய் இருந்தாலும் நடந்த ஒரு அற்புதத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் என்ன நடந்தது? அசிரிய ராஜா ஜெயித்தானா, அல்லது இஸ்ரவேல் ராஜா ஜெயித்தானா, அல்லது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பதில் என்ன? வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், ஒரு சத்துரு இந்த நகரத்தில் பிரவேசிப்பதில்லை. 2 இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, அவனுடைய ஆயுதங்கள் இதற்குள் எய்யப்படுவதில்லை. 3 இதற்கு முன் கேடகத்தோடு வருவதில்லை, இதற்கு முன் அவன் கேடகம் இதிலே வருவதில்லை. 4 இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. இல்லை, ஆண்டவர் சொன்னார் இல்லை இல்லை இல்லை, 4 காரியங்களை சொன்னார். அதாவது அவனுடைய சத்துவம், வல்லமை, ஆயுதம் ஒன்றும் எருசலேமுக்குள் வருவதில்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும். அதோட அர்த்தம் என்ன? God of mercy, God of grace. தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார்,
எருசலேமில் அவன் அரசாட்சி செய்வான். அவனுடைய சந்ததிகள் நிலைத்திருக்கும், அவன் கர்ப்பத்தின் கனி நிலைத்திருக்கும், அவனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்துதான் சொல்றாரு. தாவீதின் குமாரன் அவர், தாவீதின் வாக்கை நிறைவேற்றவர், தாவீதுக்கு கொடுத்த கிருபை நிறைவேற்றும்படி சொன்னார். தாவீதின் நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு, இந்த நகரம் நம்முடைய எருசலேம் அல்லது நம்முடைய சென்னை அல்லது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம், நம்முடைய இந்தியாவை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாய் இருப்பேன். கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த தேசத்திற்கு நான் ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா என்பதை கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15:3, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். 14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் பட்டயங்கள், யுத்தங்கள், சத்துருக்கள் வரும் பொழுது அவைகள் பட்டயத்திற்கும் யுத்தத்திற்கும் நம்மை தப்புவிக்கிற இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால். நல்ல கை தட்டி பாடுங்க. அல்லேலூயா, ஆனந்த துணியால் உயர்த்துவேன். Glory Jesus. வாழ்வளிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கொடி வாழ்வளிக்கும். முதலாவது பார்த்தோம் இஸ்ரவேலை காக்கிற தேவன். ஏசாயா 31:5 பார்த்தோம், பறந்து காக்கிற பட்சி. 121 சங்கீதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம் வாசிப்போம். 5ஆம் வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அதுல 3-4 நினைக்கிறேன் அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன், காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவருடைய பிள்ளைகளை காக்கிற தேவன். முதலாவது குறிப்பை பார்த்த பஞ்சத்தில் நம்மை காக்கிறார். இரண்டாவது பார்த்த யுத்த காலங்களில் நம்மை கர்த்தர் பட்டயத்திற்கு விலக்கி காக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அசரியா ராஜா படையெடுத்து வரும் பொழுது அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தார். கர்த்தரே யுத்தம் செய்தார். அதுபோல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட இந்த ஆயுதமும். மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், வியாதி காலங்களில் நமக்கு நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிற தேவன். வியாதி காலங்களில் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிற தேவன். யாத்திராகமம் புத்தகத்தில் கர்த்தர் பண்ணின ஒரு வாக்குத்தத்தத்தை சுருக்கமாக நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிற்பகுதியை மாத்திரம்
யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். கர்த்தர் கொடுக்கிற ப்ராமிஸ். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். தேசத்தில் எத்தனை கொள்ளை நோய்கள், வியாதிகள், வாதைகள் சூழ்ந்தாலும் பயப்படாது. இந்த கொரோனா வியாதி வைரஸ் கட்டத்தில் உலகம் முழுவதும் ஒரு நடுக்கம், பயம், கீதி உண்டாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இது ஒரு விதமான கொள்ளை நோய். வேதாகமத்தில் இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகையினால் 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். அந்த 91ஆம் சங்கீதம் 5:6. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பார்க்கும். 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது சமாதானத்தோடு காண்பார். இஸ்ரவேல் தேசத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த எகிப்தின் வாதைகள் இஸ்ரவேலுக்குள் வராதபடி ஆண்டவர் சொன்னார், பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் நிலையிலேயே பூசுங்கள், அப்பொழுது சங்காரக்காரனை வரவட்டாமல் உன் கூடாரங்களை பாதுகாப்பேன். அதே போல மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், ஆட்டுக்குட்டியை அடித்து வாசல் நிலையில் ரத்தத்தை பூசுங்கள். அவங்க பூசப்பட்ட பொழுது இஸ்ரவேல் பாளையங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. ஒருவருக்கும் உயிர் சேதமில்லை. ஆனால் எகிப்தினுடைய பாளையங்களில், எகிப்தினுடைய வீடுகளில் சங்காரம் உண்டாயிற்று. அதே பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் வாசல்களில் உனக்காக இருக்கிறது. அந்த ரத்தம் பாதுகாக்கும். அந்த இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசும். அந்த ரத்தம் ஒரு கோட்டையாக உனக்குள் மூடிக்கொண்டிருக்கும். ஆகையினால் என்னை கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த கொரோனா ஊரடங்கு இந்த உத்தரவுல இன்றையிலிருந்து இன்னும் அவர்கள் மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, கர்த்தரில் அன்பர்களுக்கு சகலவன் நன்மைக்கே தான் நடக்கும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். உனக்கு உலகத்தில் பயமுறுத்துறது போல யாரும் நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர்களோடு கூட இருந்து எல்லா வாதைக்கும், வியாதிக்கும், கொள்ளை நோய்களுக்கும் உன்னை தப்பிப்பார். வாகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 65 வசனங்கள் வரைக்கும் படிக்கிறீர்களானால் எகிப்தின் ரோகங்கள், எகிப்தின் சாபங்கள், எகிப்தின் கொள்ளை நோய்கள் ஒன்றும் அந்த கொள்ளை நோய்களுக்குள் வராதபடி நானே உன் பரிகாரி, உன்னை வேலி அடித்து பாதுகாப்பேன் என்று சொன்ன கர்த்தர் யெகோவா ராஃபா கூட இருப்பார். ஆகையினால் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 38:1. அந்நாட்களில் எசேக்கியா என்ற யூதாவின் ராஜா, மறுபடியும் பார்த்தோம், அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய அவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த பொழுது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கர்த்தர் அனுப்பி, உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தும், நீங்க பிழைக்க மாட்டீங்க என்று திருவள்ளுவர் பற்றினார். தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் அதை கேட்ட உடனே எசேக்கியா என்ன செய்தான் தெரியுமா? வாசிக்கிறோம். 38:3 வாசிக்கிறோம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவன் கண்ணீரோடு அழுது ஜெபித்தான். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறான். பெருமூச்சை காண்கிற ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எசேக்கியா கண்ணீரோடு அழுத, ஆண்டவரே மறித்து போய் சொல்லிட்டீங்களப்பா, யாருக்கு தான் எப்படி இருக்க, நீ மறிச்சிருவேன் அப்படின்னா அவன் கதறி அழுதான். நான் எவ்வளவு உண்மை உத்தமமாக பின்பற்றி நினைக்க சொன்னேன். இன்னைக்கு ஒருவேளை வியாதி படுக்கையில் இருக்கிற அன்பு சகோதரி, இந்த கட்டி கேன்சர் கட்டியா மாறிடுமா? பயப்படாது, மாறாது. அந்த நீர் கட்டி பெரிய கட்டி ஆயிடுமா? பயப்படாது. உதிரப்போக்கு மாத கணக்கில் போயிட்டு இருக்கு, ஐயா இதிலிருந்து சுகம் கிடைக்குமா? பயப்படாது. 12 வருடம்
பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்த அதே கர்த்தர் உடனே அவருடைய உதல் ஊரில் நின்று போயிற்று. 38 வருடம் பெதஸ்தா குளத்தில் விசாரிப்பற்று கேட்பாரற்று கிடந்த அந்த வியாதிஸ்தனை சொஸ்தமாக்கிற அதே வல்லமை உண்மையில் இறங்கி வருகிறது. தன்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருந்தபோது 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் சொன்னா, இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இஸ்ரவேலுக்கு கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. சுஸ்தமாக்கிற ஆண்டவர். சீரியாவினுடைய படைத்தலைவர் ஒருவன் இருந்தான். அவன் பேர் நாகமான். அவன் கொடிய குஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தான். அவன் சொன்னான், எஜமான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார், எங்கள் தேசத்திலே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட வியாதிகளை சுகமாக்க அவர்களுக்கு வரங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார், அவரை அனுப்புகள் என்று சொன்னார். அந்த சிறுமி சொன்ன வார்த்தையை நம்பி அவனுடைய எஜமாட்டி அவனை இஸ்ரவேலுக்கு அனுப்பி வைத்தார். அவன் ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் வந்தான். அந்த ராஜா கடிதத்தை பார்த்து கிழித்துக் கொண்டு வஸ்திரத்தை கிழித்து சொன்னான், ஐயோ நான் என்ன தேவனா, என்கிட்ட வரும். அப்போது கேள்விப்பட்ட எலிசா சொன்னான், அவனை என்னிடத்துல வர சொன்னான். எலிசா ஆள விட்டு அனுப்பி நாகமான் வந்த உடனே சொன்னான், என்னோட வேலைக்காரர்கிட்ட சொன்னான், கேயாசி கிட்ட, நாகமானை யோர்தானுக்கு அனுப்பி 7 தடவை அவன் முழுகட்டும், வியாதி சுகமாகும். இதை கேட்டவுடன் நாகமானுக்கு மிகவும் கஷ்டப்பட்டான். சொன்னது விகற்பமா இருந்தது. உடனே ஆனாலும் தீர்க்கதரிசி வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் யோர்தானில் இருப்பான். 7 முறை யோர்தானில் மூழ்கி 7வது முறை மூழ்கி எழும்போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல சுத்தமாயிற்று. என்ன நடந்தது? என்ன அற்புதம் நடந்தது? கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இன்னைக்கு நிறைய மருத்துவர்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் 8 டாக்டர்களுக்கு இந்த கொரோனா வந்துருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், நேற்று பேப்பர்ல இந்த திருச்சி பக்கம் ஒரு சகோதரி, ஒரு நர்ஸ், எனக்கு இந்த டியூட்டி வேண்டாம் என்று தற்கொலை படிப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிறார். காரணம் ஒரு மரண பயம். மருத்துவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் தானே, அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று அவர்கள் சேதப்படுத்தக்கூடும். சிறு குழந்தைகளை வைத்தவர்கள் பயப்படுகிறார், கர்ப்பஸ்திரி வைத்தவர்கள் பயப்படுகிறார். எல்லாருக்கும் ஒரு பயம். இந்த கொரோனா உலகம் முழுவதும் கேள்விப்பட்டோம், இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. பயப்படாது. இயேசுவின் ரத்தம் மேல் இறங்கி வரும். கர்த்தருடைய வலதுகரம் உன்னை மூடிக்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி உன்னை சுகப்படுத்துவார். உன் பாளையத்தை சுற்றிலும் தூதனை அனுப்பி உன்னை பாதுகாப்பார். அவன் ஒருத்தர் தான் நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர். ஆகையினால் நடந்த காரியம், அவன் அழுது சொல்லித்தான். நடந்த அற்புதம் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். ஏசாயா 38:5-6 நீ போய் எசேக்கியாவை நோக்கி தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். கர்த்தர் அவனுக்கு சொன்னார், வியாதியை சுகப்படுத்துவேன், உனக்கு ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுப்பேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் 38ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகிறான், ஆண்டவரே இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் உயிருக்கு உயிராய் இருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து, என் ஆத்துமாவை, ஆண்டவன் உன்னையும் என்னையும், நமக்கு உயிர் ஆத்துமாதான் ஜீவன், ஜீவன் தான் ஆத்மா. அதை நம்ம தாயின் கர்ப்பத்திலேயே நமக்கு கொடுத்து இதுவரைக்கும் பராமரித்து வந்த கர்த்தர் இனிமேலும் உன்னை காப்பாற்றுவார். அடிக்கடி யோசிப்பேன், நம்ம ஏதோ பெரியவர்களா இருக்கிறோம், கொஞ்சம் தெளிவா இருக்கிறோம், நம்ம கவனமா இருக்கிறதுனால தப்பித்துக் கொள்கிறோம். கவனமா இருக்கிறதுனால நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். எத்தனையோ விபத்துகள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, ஆபத்துகள் வருகிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்த பிரதர், எகிரி குதிச்சுட்டு பிரதர், காம்பவுண்டை தாண்டி ஓடிட்டேன்,
என் திறமையினால, என் சாமர்த்தியத்தினால, என்னுடைய கவனத்தினால தப்பித்துக் கொண்டேன் என்று நாம் நினைக்கலாம். அப்படி அல்ல. நம்முடைய தலை மயிரை எண்ணி வைத்திருக்கிற தேவன், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நம்ம உள்ளங்கையில வைத்திருக்கிற தேவன். தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சுவாசத்தை நம்முடைய கையில் வைத்திருக்கிற தேவன். நம்முடைய சுவாசம் அவர் கையில தான் இருக்கு. ஆம் பிரியமானவர்களே, உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உள்ளங்கையிலே உன்னை மூடி வைத்திருக்கிறான். ரெண்டு அனுபவம் இருக்கு உள்ளங்கையில. உள்ளங்கையிலே மூடி வைத்திருக்கும் பொழுது சத்துரு வரும் பொழுது உன்னை பாதுகாப்பதற்காக. இரண்டாவது, உள்ளங்கையை திறக்கிறார் என்றால் உன்னை முகமுகமாய் பார்த்து சந்தோஷப்படுவதற்காக. ரெண்டு காரணங்களுக்காக நம்ம உள்ளங்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய உள்ளங்கைக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்க? 1 அடி அல்லது 1.5 அடி தான். அவ்வளவு தூரத்தில் தான் நம்ம ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகையினால்தான் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜீவன் தாவீது சொல்றார், பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. ஆகையினால் இந்த நோய்க்கு விலக்கி காத்த நம்முடைய தாயின் கர்ப்பத்துல நம்ம சிசுவா ஒரு கருவா இருக்கும் பொழுது நான் அடிக்கடி யோசிப்பேன், நமக்கு அதுல உணவு கொடுத்து நம்ம தங்குவதற்கென்று அம்மாவோட வயிற்றை ஆயத்தப்படுத்தி அங்க நமக்கு எந்த தீங்கும் அண்டாதபடி பாதுகாக்கிறேன். நிறைய குழந்தைகள் கர்ப்பத்துல இறந்து, கேள்விப்பட்ட 8 மாத குழந்தை இறந்து நல்ல வளர்ச்சியோடு எடுத்துக்கலாம். ஒரு நாள் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ல 10 மாத குழந்தை சுமந்து பெற்ற பிறகு இறந்து போயிருக்கு. ஆனால் என்னையும் உன்னையும் தாயின் கருவிலே கண்ட தேவன், தாயின் கருவிலே கவனித்துக் கொண்ட தேவன், தாயின் கருவிலே கரிசனை கொண்ட தேவன் இந்த பூச்சக்கரத்தில் மீதி எங்க வரப்போகிற கொள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் நம்மை காப்பாற்றுவார். கவலைப்படாத. சங்கீதக்காரன் சொல்றார் 39:14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். 14, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அதோட அர்த்தம் என்ன? கேள்வி. நம் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மை பராமரித்து, போஷித்து, பாதுகாத்து, ஒரு குழந்தையாக வெளிப்பட பண்ணி இவ்வளோ காலம் நம்மை காப்பாற்றின கடவுள். இந்த பூமியில எங்கேயோ போனோம் வந்தோம், எல்லா இடங்களிலும் பாதம் கல்லில் இடராதபடி, ஒரு சேதம் வராதபடி காத்த யெகோவா ராஃபா பரிகாரி நம்ம கூட இருக்கிறார். ஒரு பல்லவியை நம்மளோடு பாட விரும்புகிறேன். Praise the Lord Jesus. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். கைத்தட்டி பாடுவோம் எல்லாரும். உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட. சேர்ந்து பாடுவோமா? நோய்களை நீக்கியவர், பாவியின் பாவம் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கியவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. வாரில் எனக்கு
இடபெலத்தாருவே துயரங்கள் பாரியில் நனைந்தவரே துன்பங்கள் தாம் இடபெலத்தாருவே பாரில் பாரில் எனக்கு வேண்டும் உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும் தூயாவே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆகையால் நான்காவது காரியத்தை பார்க்க போகிறோம். சோதனை காலத்திற்கு நம்மை காப்பாற்றுகிற காக்கிற தெய்வம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 3. சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகின்ற இந்த வசனத்தை கடந்த வாரத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். பூச்சக்கரம் என்றால் அந்த பூமி முழுவதற்கு ஒரு சோதனை காலம். வசனத்தை நல்ல கவனிக்க. வெளிப்படுத்தல் 3:10 கடவுள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் யோவான் மூலம் வாக்குத்தத்தத்தை சபை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? பூச்சக்கரத்தின் மீது ஒரு சோதனை காலம். இந்த கொரோனா வைரஸ் இதுவரைக்கும் நம்ம இது மாதிரி கேள்விப்படவே இல்லை. இந்த கொரோனா வைரஸை குறித்து இப்பதான் கேள்விப்படுகிறோம். இதுக்கு முன்பாக சுனாமி குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், வரதா புயலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அமெரிக்காவில் கேத்ரீனா புயல் என்ற ஒரு புயல் வந்தது. மழை சேதங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், பஞ்ச காலத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சோதனை என்பது என்ன? பூச்சக்கரத்தின் மீது எங்கோ ஒரு சோதனையை கர்த்தர் அனுமதிக்க போகிறார். இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். ஒருவேளை அது யுத்தங்களா இருக்கலாம். எல்லாரும் 3ஆம் உலக போர் நடக்குமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாடுகளும் தேசங்களும் ஒன்று அணுகுண்டுகளை தயாரித்துக் கொண்டு யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி எழும்பும். இந்த பூச்சக்கரத்தின் மீது எங்க சோதனை காலம் வரப்போகிறது. சோதனை என்றால் என்ன? ஒருவேளை கொள்ளை நோயா இருக்கலாம். இதுவரைக்கும் 7 விதமான கொள்ளை நோய் உலகத்தை தாக்கி இருக்கிறது. இது 8வது தான் கொரோனா வைரஸ். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பட்டணம் தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும். சைனாவில் ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான பேரை அங்கே அது கொன்று போட்டது. இத்தாலியில பெண்களை பிதைக்க முடியாமல் அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அர்ஜென்டினா, பிரேசில், அமெரிக்கா, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள், பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறது. காரணம், இதற்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இது ஒரு சோதனை காலம். உங்களுக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சொல்றேன். கர்த்தர் சொல்றதா சொல்றேன். இந்த சோதனை காலத்துல நம்முடைய இந்தியாவை கர்த்தர் காப்பாற்றுவார், நம்முடைய பிரதமரை காப்பாற்றுவார், நம்முடைய அமைச்சர்கள் MP MLAக்களை காப்பாற்றுவார். காரணம், எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நம்ம பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். 2 நாளாகும் 7:14 பாருங்க. நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னவர். ஆகையினால் இந்த பூச்சக்கரத்தின் மீதும் என்னென்ன சோதனை வரும் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:9 வசனம் சொல்கிறது. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுகிற போதும் யுத்தங்கள் கலகங்களை கேள்விப்படுகிறீர்கள். இது ஒரு சோதனை. அடுத்தது 21:10 சொல்கிறது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஒரே மொழியை பேசுகிறவர்கள் மாற்று மொழி பேசுகிற ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழுப்புகிறது. 11ஆம் வசனம் சொல்கிறது. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகள் ஜப்பான் போன்ற நாடுகளில் நம்ம பூமி அதிர்ச்சி கேள்விப்படுகிறோம். நிறைய பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது.
ஒரே நேரத்துல 1,00,000 பேர் 1,50,000 பேர் எல்லாம் மரித்திருக்கிறார்கள். வேதத்தில் நாம் பொதுவா பார்க்கிறோம், அதெல்லாம் இயற்கையின் சீற்றத்தினால் உண்டாகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார். ஆனா பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதுன்னா, இயேசு பெருமான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிட்டாரு, பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய முன் அறிவிக்கும்படி இந்த காரியங்கள் நடக்கும். இதான் வரப்போகிற பயங்கரமான சோதனை காலம். அந்த பூமி அதிர்ச்சிகளுக்கும் பஞ்சங்கள் உண்டாகும். சோமாலியா என்ற பகுதியில் பார்க்கிறோம், கொடூரமா இருக்கும். அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் பஞ்சம் உண்டாகும். மழை இருக்காது, தேசத்துல விதைப்பு அறுப்பு இருக்காது. பயங்கரமான பஞ்ச காலம் உண்டாகும். அந்த பஞ்சகாலம் ஒரு சோதனை காலம். அந்த பஞ்சகாலத்திலும் கடவுள் நம்மை காப்பாற்றுவார். அடுத்தது கொள்ளை நோய்கள் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான இந்த கொள்ளை நோய்கள் தான் இன்னைக்கு கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள், வைரஸ் கிருமிகள் பரவி கொண்டிருக்கிறது. மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஜனங்கள் எல்லாரும் வீடோடு கூட ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. பல விதங்களில் இது பரவுதா சொல்கிறார்கள். ஆனால் இந்த கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். 21:14 சொல்கிறது, பட்டயத்தினால் அநேகர் விழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 21:25 சொல்கிறது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். அநேக அடையாளங்களை பார்ப்பார்கள். பூகம்பம் உண்டாகும். சுனாமி போன்ற அநேக அழிவுகள் வரலாம். புயல் போன்ற சேதங்கள் வரலாம். பெருமழை போன்ற சேதங்கள் வரலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள். சத்தியத்தை புரட்டும் வேத புரட்டர்கள் எழுப்புவார்கள். பணம் அதிக அளவில் பொருளாதார நெருக்கடி உண்டாகும். தேசத்தில் பாவம் பெருகும். இன்றைக்கே அதிக பாவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். பெண்ணோடு பெண் திருமணம் பண்ணி கொடுத்தார்கள், ஆணோடு ஆண் திருமணம் பண்ணி கொடுத்தார்கள். தேசத்துல சிறு குழந்தைகள் 3 வயது பிள்ளை 4 வயது பிள்ளைகளை 10 பேர் 5 பேர் சேர்த்து கற்பழித்து, இது மனித தன்மையில் மிருகத்தன்மை கொடூரமாக கொலை செய்கிறார்கள். மனித தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. தோற்றத்த மனித தன்மை, மனித பார்வை. ஆனால் அவருடைய ஆவி, அவருடைய குணம் மிருக குணமா இருக்கிறது. சென்னையில ஒரு பரிதாபமான காரியம். 16 வயது பெண், புத்தி சுவாதீனமான பெண், மூல வளர்ச்சி இல்லாத பெண்ணை கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்டவர்கள் 3 மாத காலம் மாறி மாறி கற்பழித்து அந்த பிள்ளை கொடூரப்படுத்தி இருக்கிறார்கள். பயங்கரமான சோதனைகளை நாம் சந்திக்க போகிறோம். உபத்திரவ காலங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பு தெய்வ மக்களே, இந்த கொள்ளை நோய்கள் வந்தால் என்ன செய்வது? பூமி அதிர்ச்சி வந்தால் என்ன செய்வது? பூகம்பங்கள் வரும்பொழுது என்ன செய்வது? யுத்தங்கள் வரும்பொழுது என்ன செய்வது? நமக்கு ஒரே குழப்பமும் கலக்கும் பயமா இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இதை தீர்க்க தரிசனமாக உரைத்து விட்டார். ஆகையினால் வெளிப்படுத்தல் 3:10 சொல்கிறது, இந்த பூமி எங்க வரப்போகிற இப்படிப்பட்ட சோதனை காலத்திற்கு நான் உன்னை தப்புவிப்பேன். உன் தலையிருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் சுவாசத்தை என் வலது கையில் வைத்திருக்கிறேன். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆகையினால் என் அன்புக்கு உள்ள தேவ பிள்ளையே, 4 காரியங்களை நாம் தியானித்தோம். ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிற ஏசாயா 31:5 சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சி. அந்த பட்சி எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல 121 சங்கீதம் 4 பார்க்கிறோம். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். முதலாவது பஞ்சத்திற்கு நம்மை காப்பார். 2வது யுத்த காலங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார். 3வது வியாதி காலங்களில் விலக்கி காப்பார். 4வது சோதனை காலத்திற்கு நம்ம விலக்கி காப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பதற்கு முன் ஒரு சரணத்தை நான் பாட விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆகையினால் என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அந்த வசனத்துல சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:10, என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், ஒரு வசனத்தை காத்துக்கொள்.
பரிசுத்தத்தை காத்துக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட உண்மை உத்தமத்தை காத்துக்கொள். கர்த்தர் இந்த பூச்சக்கரத்தின் மீது எங்க வரப்போகிற சோதனை காலத்தில் உன்னை தப்பிக்க வேண்டுமானால் அவர் வசனத்தை காத்துக்கொள். கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருங்கள். கர்த்தர் தாமே இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, பாசமாய் சிலுவையில் பலியாக பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பாவத்தை வென்று செல்லப்படும் அந்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் இம்மட்டும் உறவின எபிரேசரே இனியும் உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவர். இந்த உலகிலே இருக்கும் என் தேவன் தோட்டைக்குள்ளே எந்த தீங்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எரேமியா புத்தகம், ஏசாயா புத்தகம் 31:5 பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமில் ஆதரவாயிருந்தேன். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீர் எல்லா விதமான பஞ்ச காலத்திற்கும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், யுத்த காலத்திற்கும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், வியாதி காலத்திலே காத்துக்கொள்ளும், பூச்சக்கரத்தில் வரப்போகிற சோதனை காலத்தில் காத்துக்கொள்ளும். தேசமே பயந்து இருக்கிறதப்பா. தேச துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான். அவன் இருதயம் திடனா இருக்கும். நீதிமானும் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான். அதுபோல இந்த துர்ச்செய்திகள் கேட்கும் பொழுது அவன் கலங்காமல் பயப்படாமல் திடமனதாக இருக்கும். உதவி செய்யும். உங்களுடைய நாமத்தில் அறிக்கப்பட்ட பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். குழந்தை கை குழந்தைகள் முதிர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு, தீமைக்கு திங்களுக்கு விலக்கி ஒவ்வொருவரையும் ஆசை தேவைகள் சந்திக்கப்படட்டும். அக்கினி பதிலாயிருந்து இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து எல்லா தீமைகளையும் விலக்கி காத்து ஒவ்வொருவரையும் காத்து ஆசை இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் அனைவரும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் அருகப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் மூலம் செய்தியின் மூலம் கர்த்தரோடு பேசியிருப்பார் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் வீட்டில் இருந்து பார்ப்பதை எங்களுக்கு தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வீடுகளில் என்னென்ன நிலவரத்தில் எப்படி இருக்கிறீங்க என்பதை பார்க்க விரும்புகிறேன். என்னோட முகத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாரோட குடும்பமாக நீங்கள் எப்படி பயபக்தியோட வேதத்தோடு இருக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். நீங்கள் தயவு செய்து அதை வீடியோ பண்ணி நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்த இருக்கிறோம். யூத் மீட்டிங், சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணதான் இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தாருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.